inverse of tan of 5 pi by 6 plus cos inverse of cos of 13 pi by 6. ஓகேவா? சாரி, முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் என்ன தோணுது? டக்குன்னு tan இன்வெர்ஸ் tan இருக்கு, ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டு 5 pi by 6 அண்ட் 13 pi by 6 ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி போனால் அந்த அப்ரோச் தப்பு. சரிங்களா? அது தப்பு. டேனோட ரேஞ்ச் என்னப்பா? டேனோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு -90லேருந்து +90 தான் இருக்கும். ஸோ அதனால தான், ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இது வந்து அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியாது. இன்கேஸ் உங்கள் கொஸ்டினில் வந்து இப்போ tan இன்வெர்ஸ் இருக்குது, அது 90க்குள்ளே உங்களுக்கு கிடைக்க போகிற டிகிரி வந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து 5 × 180 divided by 6ன்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து 1 சார் இது 30 சார், அப்போது 115 கிடைக்குது. 150 இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த -90லேருந்து +90க்குள்ளே. ஸோ அதனால தான் இது வந்து தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு டேனோட ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ அது தப்பு இல்லை. அதேமாதிரி காஸ் ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு காஸ் இன்வெர்ஸோட ஃபங்க்ஷன் ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும்? கோடமைன் வந்து 0 to 80க்குள்ளே தானே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன எப்படி இருக்குது? 13 × 180 divided by 6. ஸோ இதில் கிடைக்க போகிற ஆன்சர் என்னென்னா 390. ஸோ 390க்குள்ளே இந்த இருக்குமா? 0 to 5க்குள்ளே இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் அந்த ஆங்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா அது கரெக்டு. ஆனால் இது ரெண்டுமே ஆங்கிள்குள்ளே இல்லை. அதாவது -90க்கும் 90க்கும் 0 to 5க்குள்ளே இது உள்ளே அடக்க முடியாதனால இது வந்து இப்படி எழுதக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச்சும் ஈஸி தான். நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 150 சொல்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருப்பான். ஓகேவா? அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? டேனை வந்து பிரித்து எழுதுவேன். எப்படி? செகண்ட் குவாட்ரண்ட் வந்ததுனால இங்கே பையோட வேல்யூ, இங்கே நான் π/2 அந்த மாதிரி உட்காந்து நான் எழுத போகிறதுனா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பையோட வேல்யூ எதில் இங்கே எக்ஸ் ஆக்சஸில் லை ஆகிற மாதிரியே தான் நான் மோஸ்ட்டாக எடுக்க பார்ப்பேன். அதுதான் ரொம்ப ஈஸியான வே. ஸோ அதனால் π மைனஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு 5 pi by 6 வருவான். 5 by 6 அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு என்ன வருவான்? 5 pi by 6 வந்துடுவான். ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா cos 13 by 6ன்னு இருக்குங்களா? அப்போ 13 by 6ன்னு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து எங்கே லை ஆகுதுன்னா உங்களுக்கு 360 1 டைம்ஸ் சுற்றிட்டு வந்துடுது. அதனால் இப்படி போயிட்டு ஃபுல்லாக 1 ரொட்டேஷன் முடிஞ்சது. 1 ரொட்டேஷன் முடிஞ்சு இந்த 360க்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ எடுப்பான். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? 2πa 1 ரொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுனால 2πa ப்ளஸ் எந்த வேல்யூ போட்டேன்னா உங்களுக்கு வந்து 13 pi by 6ன்னு கிடைப்பான்னு பார்த்தேன்னா நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன்னா 5 by 6ன்னு போடுவேன். 5 by 6 போட்டேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 12 + 1, அப்போ 13 pi by 6ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஓகேவா? அதோட